இந்திய சினிமாவின் இரண்டு மாபெரும் அடையாளங்கள். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மற்றொரு பக்கம் உலக நாயகன் கமல்ஹாசன். இந்த இரண்டு புராணங்கள் மீண்டும் ஒரே திரையில் சந்திக்கப் போகிறார்கள் என்ற செய்தியே கடந்த சில மாதங்களாக ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருந்தது. முதலில் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் என கூறப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் அது நடைபெறாமல் போனது. அதன் பிறகு தனது தனித்துவமான ஸ்டைலால் ரசிகர்களை கவர்ந்த நெல்சன் திலீப்குமார் இந்த மாபெரும் கூட்டணியை இயக்குகிறார். இசை ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்திரன், தயாரிப்பு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சார்பில் இன்பநிதி. ரஜினியும் கமலும் திரைத்துறைக்கு வந்து பல தசாப்தங்கள் கடந்தாலும் இன்றும் இளம் ஹீரோக்களுக்கு போட்டியாக நிற்கிறார்கள். தங்களது ஆரம்ப காலத்தில் பல படங்களில் இணைந்து நடித்த அவர்கள் பின்னர் தனித்தனியாக பயணித்தார்கள். கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இணைந்து நடிக்காத இந்த இருவரையும் மீண்டும் ஒரே படத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ரசிகர்களுக்கு நீண்ட நாள் கனவாக இருந்தது. அந்த கனவு இன்று நனவாகும் நிலைக்கு வந்துள்ளது. இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஆக்ஷன் வேண்டாம் என இருவரும் விரும்பியதாக கூறப்படுகிறது. அதனால்தான் ஆக்ஷன் காமெடி கலந்த ஒரு புது வகை என்டர்டெய்னரை தரும் நோக்கில் நெல்சனை தேர்வு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் படத்தின் ப்ரோமோ ஷூட் நடைபெற்றது. தமிழ் மட்டுமல்ல, ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் பேன் இண்டியா ரிலீஸாக உருவாகிறது. தமிழில் 1000 கோடி வசூல் செய்யும் படம் எப்போது வரும் என்ற கேள்விக்கு இதுவே பதிலாகுமா என்ற எதிர்பார்ப்பில் காலிவுட் முழுவதும் காத்திருக்கிறது. இன்று வெளியான 3 நிமிடம் 46 வினாடிகள் கொண்ட ப்ரோமோவில் முதலில் நெல்சனும் அனிருத்தும் தோன்றுகிறார்கள். பிறகு ஒரே அறையில் ரஜினியும் கமலும் தங்களுக்கான ஆடைகள், கூலிங் கிளாஸ், வாட்ச், ஷூ எல்லாம் தேர்வு செய்கிறார்கள். அறை திறக்கிறது. இருவரும் ஸ்டைலாக நடந்து வருகிறார்கள். கார் சாவியை ரஜினி ஸ்டைலாக கமலிடம் தூக்கி போடுகிறார். இருவரும் காரில் அமர்கிறார்கள். பின்னால் அனிருத்தும் நெல்சனும். இதில் யார் ஹீரோ என்று கமல் கேட்கிறாங்க சொல்லுங்க ஜி என்று ரஜினி நெல்சனை நோக்கி சொல்கிறார். அடுத்த நொடி கமல்ஹாசன் காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டிச் செல்கிறார். இந்த ஒரு கிளிம்ஸ் பார்த்த ரசிகர்கள் 40 வருட ஏக்கம் தீர்ந்து விட்டது என்று கொண்டாடி வருகிறார்கள். இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. நிச்சயம் இந்த மாபெரும் கூட்டணி இந்திய சினிமாவுக்கு மறுபடியும் ஒரு வரலாறு படைக்கும் என்பதில் ரசிகர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை.